வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் ஆசிரியர் தகுதி தேர்வு, டெட் எக்ஸாம் ரிசல்ட்டு, அதேபோல் கட் ஆஃப் மார்க்கு, பாஸ் மார்க் எவ்வளவு, மதிப்பெண்கள் எவ்வளவு பெற வேண்டும், தற்போது இருக்கக்கூடிய நடைமுறை என்ன, அதேபோல் கோரிக்கைகள் என்ன வைக்கப்பட்டுள்ளது, அதை பற்றி தான் பார்க்குறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றும், அதாவது இந்த டிஎன்டிஏடி தமிழ்நாடு டெட் எக்ஸாமுடைய ரிசல்ட் டேட் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கா, கட் ஆஃப் மார்க் எவ்வளவு, பேப்பர் 1, பேப்பர் 2, அதேபோல் என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ பாஸ் மார்க்கு, எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுக்க வேண்டும், அதேபோல் ரிசல்ட்டை எப்படி பார்க்க வேண்டும், சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பொழுது கிடைக்கும், அதற்கான இணையதள முகவரி எதுவும் உள்ளதா என்பதை பார்ப்போம். தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி நடத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகள் அதாவது டிஎன் டெட் ரிசல்ட் 2025 விரைவில் வெளியாகும் என்றும், குறிப்பாக 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் இந்த தேர்வின் கட் ஆஃப் மதிப்பெண்கள் எத்தனை, தேர்ச்சி சதவீதம் அதிகரிக்குமா, டெட் தேர்வில் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாக உள்ளது. இந்த ஆண்டு உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து பணியில் உள்ள பள்ளி ஆசிரியர்களும் இந்த தேர்வை எழுதியுள்ளனர். இந்த நிலையில் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி, டெட் தேர்வு கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்ன ஆகிய கேள்விகள் தேர்வர்களிடையே எழுகிறது. அந்த வகையில் இந்த பதிவில் டெட் தேர்வு 2025 கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்ன, தேர்வு எழுதியவர்களின் நலனுக்காக முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் என்ன உள்ளிட்ட விவரங்களை பார்க்கலாம். டெட் தேர்வு முதல் தாள் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 என 2 வகையான தேர்வுகள் எழுதப்பட்டது. 2025ஆம் ஆண்டின் டெட் தேர்வை டிஆர்பி கடந்த நவம்பர் 15ஆம் தேதி பேப்பர் 1, நவம்பர் 16ஆம் தேதி பேப்பர் 2 தாள் 2 உடைய தேர்வுகள் நடைபெற்றது. டெட் தேர்விற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என உச்சநீதிமன்றத்தின் சமீபத்திய உத்தரவின்படி தமிழ்நாடு பணியில் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்கள் பலர் டெட் தேர்வை எழுதியுள்ளனர். முதல் தாளை 92,000த்திற்கும் அதிகமானவர்களும், 2ஆம் தாளை 3,00,000த்திற்கு அதிகமானவர்களும் இந்த தேர்வை எழுதியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற டிஆர்பி நிர்ணயித்த மதிப்பெண்களை பெற வேண்டும். வகுப்பு வாரியாக இந்த மதிப்பெண்கள் தாள் 1 மற்றும் தாள் 2 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வகுப்பு பொதுப்பிரிவு அதாவது ஓசி, இதில் மதிப்பெண் 90 மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். சதவீதம் பெர்சன்டேஜ் விழுக்காடு 60% எடுக்க வேண்டும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, அதேபோல் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 82 மதிப்பெண்கள் இருக்க வேண்டும். அதாவது 55% தேர்ச்சி, 50% விழுக்காடு எடுத்திருக்க வேண்டும். எஸ்டி அவங்க தேர்ச்சி மதிப்பெண் 60 மதிப்பெண்கள் இருக்க வேண்டும். சதவீதம் 40% எடுத்துக்க வேண்டும். வகுப்பு வாரியாக இதுவே கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஆகும். தேர்வு எழுதிய நிர்ணயித்த மதிப்பெண்களை பெறுவதற்கும் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கப்படும். டெட் தேர்வில் 2 தாள்களும் மொத்தம் 150 கேள்விகளும் 150 மதிப்பெண்களும் நடைபெற்றது. அதன்படி நிர்ணயித்த தேர்ச்சி மதிப்பெண்கள் அளவிலான கேள்விகள் அல்லது அதற்கு மேல் சரியாக பதிலளித்தால்தான் தேர்ச்சி பெறலாம். அதேபோல் சமீப காலமாக ஆசிரியர்கள் தங்களுக்கு வைக்கப்பட்டுள்ள கோரிக்கையின் அடிப்படையில் டெட் தேர்வில் சலுகைகள் வழங்க வேண்டும் என்றும், அதில் விலக்களிக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதன் அடிப்படையில் அரசு தரப்பில் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சில ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 60 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் தேர்ச்சி என்பதை எஸ்சி, எஸ்டி அந்த மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கும் சலுகை வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறி வருகின்றனர். அதாவது 50% எடுத்தால் தேர்ச்சி பெறுவது என்ற சலுகையை கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு தேர்வு எழுதியது, அதாவது 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்கள் டெட் தேர்வு ஆசிரியர்கள் அதிகப்படியான தேர்வுகள் எழுதினாங்க. அவங்க கோரிக்கைகள் முன்வைத்தாங்க. 2024ஆம் ஆண்டு டெட் தேர்வில் ஏராளமான பிழைகள், கொஸ்டினில் பிழைகள் இருப்பதால் அவற்றிற்கு மதிப்பெண்கள் வழங்க வேண்டும், பேஸ் மார்க், பூஸ்ட் மார்க் வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அதாவது பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 எவ்வளவு கொஸ்டின்கள் தவறாக இருந்ததோ அதற்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மதிப்பெண்கள் வழங்கி தேர்வு எழுதிய அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றன. அதேபோல் டெட் தேர்வு 2025 முடிவுகள் இந்த மாதம், அதாவது 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்வு எழுதியிருக்கக்கூடிய அனைவரும் தேர்வு முடிவுகளை tnp.tn.gov, அதாவது trp.tn.gov.in என்ற இணையதளத்தில் முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். முடிவுகள் வெளியாகும் அன்றே இறுதி விடைக்குறிப்பு மற்றும் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான சான்றிதழ்கள் வெளியிடப்படும். இதன் மூலமாக டிஎன்டிஇடி ரிசல்ட் கட் ஆஃப் மார்க் ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்த வரைக்கும், அதாவது ஜென்ரல் கேட்டகரி, அதேபோல் எஸ்சி, எஸ்டி, பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்க பார்த்திங்கன்னா அதே மாதிரி எவ்வளோ மார்க் எடுக்கணும், அதே மாதிரி எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றுக்க வேண்டும், எவ்வளோ கட் ஆஃப் எடுக்க வேண்டும். எஸ்டி கேட்டகரியில்
எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும், அதேபோல் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எடுத்துருக்க வேண்டும். அதேபோல் வந்து ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2, அதாவது இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து டெட் எக்ஸாம் வந்து நடத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க. அதேபோல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா trb.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக பார்வையிட முடியும். அதாவது தேர்ச்சி பெற்றவர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த நிபந்தனை அடிப்படையில் மதிப்பெண் பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான சான்றிதழ்களையும் பதிவிறக்கம் செய்யக்கூடிய வகையில் அதற்கான மாற்றங்களையும் அதுக்கான இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதேபோல் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.